இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, அனைவருக்கும் இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய அன்றாட உணவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். இந்த நற்செய்தி பகுதியை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், மனித இயலாமை மற்றும் கடவுளின் வல்லமை, இதுவே மைய சிந்தனையாக, மைய கருத்தாக இந்த நற்செய்தி பகுதியில் இருப்பதை நாம் உணர முடிகின்றது. நாம் அதற்கு முன்பாக இந்த திருவிழாவின் மகிமையை, மேன்மையை இந்த பகுதியில் நாம் உணரலாம். இயேசு கிறிஸ்துவும் அந்த திருவிழாவுக்கு செல்லுகின்றார். எருசலேம் சென்று அந்த திருவிழாவில் அவர் கலந்து கொள்ளுகின்றார் என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. நாம் அதனுடைய பின்னணியை பார்க்கக்கூடிய வேளையிலே, யூத மதத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு 15 வயதுக்குட்பட்ட இளையோர்கள் அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக 15 மைல் தொலையில் இருக்கக்கூடிய எல்லா இளையோரும் எருசலேம் ஆலயம் சென்று திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு சட்டமாக, ஒரு ஒழுங்காக, கடமையாக இருக்கின்றது. எனவே இயேசு கிறிஸ்து அதை உணர்கின்றார். எனவே அவர் இதை உணர்ந்தவராக, நானும் அந்த விழாவில் கலந்து கொள்வதன் வழியாக சட்டங்களை, கடமையை, ஒழுங்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதன் முன் அடையாளமாக, நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக இயேசு திகழ்வதை இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்றது. எனவே இயேசு கிறிஸ்து அந்த விழாவுக்கு செல்லுகின்றார், எருசலேம் செல்லுகின்றார். ஆனால் அவருடைய மனநிலையை பாருங்கள். இந்த விழாவுக்கு செல்லுவது, கடவுளை வழிபடுவது ஒரு கடமை என்று அவர் பார்க்கவில்லை. மாறாக இதை ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கின்றார். எனவே இயேசுவை பொறுத்தவரை ஆலயத்திற்கு செல்வது, திருவிழாவில் கலந்து கொள்வது, ஆண்டவரை வழிபடுவது என்பது கடமையாக அவர் அதை செயல்படுத்தவில்லை. மாறாக அது மகிழ்ச்சியின் ஒன்றாக, அது மேன்மை நிறைந்த ஒன்றாக, நிறைவு தரக்கூடிய ஒன்றாக இயேசு அதை உணர்ந்து செயல்படுத்துகின்றார். நாமும் அந்த நிலையில் நம்முடைய வாழ்வில் திருவிழா, ஆலயம் செல்லுகின்றோம் என்றால் அதை கடமையாக பார்க்காமல் இது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று, ஆனந்தமான ஒன்று என்பதை பார்க்க வேண்டும் என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். அடுத்தபடியாக நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து அந்த வழியாக செல்லுகின்றார். அங்கே ஒரு குளம் இருக்கிறது. அங்கே ஒரு மனிதன் பல ஆண்டு காலமாக அங்கே நலம் பெறாத ஒரு சூழ்நிலையில் அவர் தவித்து கொண்டிருக்கின்றார். எனவே அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? அந்த குளத்திலே ஒரு வானுதர் இறங்கி அதை கலக்குவார். அப்பொழுது கலங்கும் நேரத்தில் ஒரு மனிதன் அந்த குளத்தில் இறங்கும் பொழுது, அந்த தண்ணீரை தொடக்கூடிய வேளையில் அவன் குணம் பெறுகின்றான். எந்த வகையான நோய் என்றாலும் சரி, அது குணமாக்கப்படும். அது எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத கொடூரமான நோய் என்றாலும் அது குணமாக்கப்படும் என்பது நம்பிக்கையாக இருக்கின்றது. எனவே இந்த தருணத்தில் அந்த மனிதன் பல ஆண்டு காலமாக அங்கே அமர்ந்திருக்கின்றான். ஆனால் பாருங்கள், அங்கே குளம் கலக்கப்படுகின்றது. ஆனால் மற்றவர்கள் இறங்குகின்றார்கள். ஆனால் இவனால் இறங்க முடியவில்லை. இவனால் அங்கே செல்லக்கூடிய ஒரு நிலை இல்லை என்பதை இயேசு அங்கே பார்க்கின்றார். எனவே இயேசு என்ன செய்கின்றார்? இந்த மனிதனை கண்ணோக்கி பார்க்கின்றார். இந்த மனிதன் அங்கே செல்வதற்கு ஒரு வழி இல்லை. அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. எனவே இந்த மனிதன் எப்பொழுது நலம் பெறுவான் என்ற ஒரு நிலையில் இயேசு கிறிஸ்து தானாக முன் சென்று அந்த மனிதரிடம் கேட்கின்றார், நலம் பெற விரும்புகின்றாயா என்று. அப்பொழுது அந்த மனிதன் சொல்லுகின்றான், உடனடியாக நான் விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கக்கூடிய வேளையில் ஒரு அவலமான நிலையில் இருக்கின்றார், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கின்றார், ஒரு இயலாத நிலையில் இருக்கின்றார். எங்கெங்கோ சென்று குணம் பெற முடியலையே என்ற ஒரு தவித்த நிலையில் இருக்கின்றார். இருந்தாலும் இயேசு கேட்ட அந்த கேள்விக்கு உடனடியாக அவர் பதில் சொல்லுகின்றார். அவர் எதையுமே நினைத்து பார்க்கவில்லை. இது அவரால் முடியுமா, முடியாதா, எனக்கு நலம் கிடைக்குமா, நான் எங்கெங்கெல்லாமோ சென்றேனே அந்த அவர் எந்த ஒரு சந்தேகம் கொள்ளவில்லை. மாறாக அவர் நம்பிக்கை நிறைந்த மனிதராக, ஆம் விரும்புகின்றேன், உம்மால் முடியும் என்று நம்புகின்றேன் என்று அவர் தன்னுடைய விருப்பத்தை எடுத்து காட்டுகின்றார். எனவே இது எதை நமக்கு கற்றுத்தருகின்றது? கடவுளின் வல்லமை, இயேசுவின் வல்லமை எப்பொழுது வெளிப்படும் என்றால், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆர்வம், நாம் ஆண்டவரோடு ஒன்றிணைவது, இதன் வழியாக மட்டுமே தான் கடவுளின் வல்லமை அங்கே வெளிப்படும் என்பதை இந்த மனிதன் நமக்கு உணர்த்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் இயலாத நிலையில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு நலம் தருவார் என்று நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் எனக்கு பல்வேறு நிலைகளில் உதவி செய்வார் என்று நாம் விருப்பம் கொள்ள வேண்டும்.
எனவே நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆர்வம், கடவுளின் வல்லமை, இந்த இரண்டும் இணைகின்ற பொழுது, இந்த இரண்டும் சேர்ந்து செயல்படக்கூடிய வேளையில் அங்கே அற்புதங்கள் நடக்கும், அங்கே அதிசயங்கள் நடக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மனிதன் பல ஆண்டு காலமாக அவன் குணம் பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றான். ஆனால் அவன் நலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே அவனுக்கு கொடுக்கின்றார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே இதன் வழியாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று, நம்முடைய எந்த ஒரு சூழ்நிலை என்றாலும் சரி, எந்த ஒரு நிலைப்பாடு என்றாலும் சரி, நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் இயலாத நிலையில் இருக்கின்றேன், எனக்கு நலம் பெற முடியாத சூழ்நிலை இருக்கின்றேன், நான் ஆண்டவரை தேடிச் செல்ல வேண்டும், ஆண்டவரை தேடிச் செல்வதில் மகிமை அடைய வேண்டும், ஆண்டவரை தேடிச் செல்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எனவே மகிழ்ச்சி நிறைந்த, நம்பிக்கை நிறைந்த, ஆர்வம் நிறைந்த மனநிலையோடு நாம் ஆண்டவரிடம் செல்லக்கூடிய வேளையில் அவர் நமக்கு நலம் தருவார், அவர் நமக்கு நன்மையானதை செய்வார், அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதை இது நமக்கு உணர்த்துகின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் இயலாத சூழ்நிலை என்றாலும் கடவுள் ஆற்றல் பெரிது என்று நாம் நம்புவோம், அவரோடு இணைவோம், அவர் தரக்கூடிய நன்மையை பெற்று வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.